வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க பிரபின் கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னா, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்து எல்லாரையுமே ஃபில் பண்ண சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய வீட்டில் உள்ள உங்களுடைய அம்மா அப்பா அவங்களுடைய 2002 உள்ள எஸ்ஐஆர் டீட்டெயில்ஸும் அதுல ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. 2002 எஸ்ஐஆர் டீட்டெயில்ஸ் உங்க அம்மா அப்பாவுடைய டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே ஆன்லைன்ல செக் பண்ணிக்கலாம். நீங்க ஒன்ஸ் ஆன்லைன்ல செக் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணி கொடுக்கலாம். அது எப்படி உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் செக் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிருங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட்டா நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ப்ளூ கலர்ல டிக் ஆயிருக்கணும். அப்பதான் டெஸ்க்டாப் மோட்ல நீங்க ஃபுல்லாவே பார்க்க முடியும். அப்படி செட் பண்ணி வச்சுட்டு கூகுள் குரோம்ல நீங்க முதல்ல கரெக்டா டைப் பண்ணிருங்க. VOTERS அடுத்து டாட் போட்டு EC.டாட் போட்டு GOVT டாட் போட்டு IN இந்த மாதிரி டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. இந்த மாதிரி கரெக்டா நீங்க டைப் பண்ணணும், மாத்தி டைப் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி டைப் பண்ணி சர்ச் கொடுத்தா ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் இருக்கு பாருங்க, ஓட்டர் எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிருங்க. ஸோ நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா இதுதான் அதனுடைய ஹோம் பேஜ். இதுல எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் வீட்டிலேயும் யாருக்கெல்லாம் ஓட்டர் ஐடி கார்டு ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப எஸ்ஐஆர் ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ண சொல்லிடுறாங்க. ஃபில் பண்ண சொல்லும் போது 2002 உங்களுடைய டீட்டெயில்ஸ் அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ல இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது ஈஸியாவே ஆன்லைன்ல பார்க்கலாம். இது நம்ம எதுக்கு பார்க்கறோம்னு சொன்னா இப்போ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கும் போது உங்களுடைய வீட்டுல இருக்கிற உங்களுடைய அம்மா அப்பா பாட்டி தாத்தா யாராவது இருந்தா அவங்க கண்டிப்பாட்டு 2002 இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால எஸ்ஐஆர் டீட்டெயில்ஸ் அந்த இப்போ கொடுத்துருக்க ஃபார்ம்ல அவங்க கேட்டிருப்பாங்க. உங்களுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவங்களுடைய ஃபார்மை ஃபில் பண்ணும்போது தான் இந்த எஸ்ஐஆர் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாட்டு வேணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஐஆர் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் டீட்டெயில்ஸ் 2002 தான் எல்லாருமே அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ அவங்களுடைய எஸ்ஐஆர் டீட்டெயில்ஸ் அது தெரியாதனால அந்த ஃபார்ம்ல இடது பக்கம் உள்ள பேஜ் அதை பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம்ல இடது பக்கம் அந்த டேப்லர் காலம் வலது பக்கம் டேப்லர் காலம் எப்படி ஃபில் பண்றேன்னு தெரியாம இருக்கு. ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 2002 உங்களுடைய எஸ்ஐஆர் டீட்டெயில்ஸை எப்படி ஆன்லைன் மூலம் செக் பண்றேன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கு கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இடது பக்கத்துல பாத்தீங்கன்னா வலது பக்கத்துல பாத்தீங்கன்னா search your name in last SIR சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. சோ இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிருங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஸ்டேட் கேட்டிருக்கு. மோஸ்ட்லி எல்லாருமே பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க தமிழ்நாடு தான் இருப்பீங்க. சோ நான் தமிழ்நாடு செலக்ட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழ்நாடை செலக்ட் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா வியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிருங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணா இதுலயே கொடுத்துருக்கு பாருங்க, தமிழ்நாடு ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் சொல்லிட்டு கொடுத்துருக்கு. உங்களுடைய 2002 உள்ள எஸ்ஐஆர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 5 வழியில நீங்க இதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்ச் பை நேம் சொல்லிட்டு கொடுத்துருக்கு. செகண்ட் பாத்தீங்கன்னா சர்ச் பை எபிக்னு கொடுத்துருக்கு. தேர்ட் பாத்தீங்கன்னா சர்ச் பை எலக்ட்ரிக் ரோல்னு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் எஸ்ஐஆர் இயர் 2002. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் எஸ்ஐஆர் இயர் 2005 கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய சர்ச் பை நேம் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் ஒண்ணுமே தெரியாது, பழைய எஸ்ஐஆர்ல உண்டான்னு சொல்லிட்டு தெரியாது. அதுக்கு தான் நம்ம இதை பார்க்க போறோம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட், உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ண சொல்லலாம். ஸோ நாங்க கன்னியாகுமரி, ஸோ நான் கன்னியாகுமரி செலக்ட் பண்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய அசம்பிளி கேட்டிருக்கு. அது பாத்தீங்கன்னா உங்களுடைய தொகுதி எதுன்னு கேட்டு எங்களுக்கு பத்மநாதபுரம். ஸோ நான் பத்மநாதபுரம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய நேம் ஆஃப் த போலிங் ஸ்டேஷன் சொல்லிட்டு கேட்டிருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஏது ஸ்கூல்ல போய் ஓட்டு போடுவீங்களோ அந்த ஸ்கூலுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். உங்களுக்கு ஓட்டு போடுற யார் ஸ்கூல்ல நீங்க ஓட்டு போடுவீங்களோ அந்த ஸ்கூல் நேமை கரெக்டா டைப் பண்ணிருங்க. டைப் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த
எலக்ட்ரா அப்படின்னா உங்களுடைய பேரை கரெக்டாக நீங்கள் இதில் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய ஃபாதர் இல்லை மதர் நேம் ஆப்ஷனல் தான். நீங்கள் ஃபில் பண்ண விருப்பம் இருந்தால் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஆன் ஆஃப் பண்ணால் அந்த டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு 2002 எஸ்ஏஆர் டீட்டெயில்ஸ் இருந்தால் கீழே ஷோ ஆகும், இல்லைன்னு சொன்னால் ஷோ ஆகாது. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2002 எஸ்ஏஆர் டீட்டெயில்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு ஷோ ஆகுது, நாட் ரெக்கார்டு பவுண்டுன்னு வருது. ஸோ அதனால இந்த ஆப்ஷனை நீங்கள் ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க. அப்படி உங்களுக்கு இதில் ஒர்க் ஆகலைன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கிறதுலே சர்ச் பை எபிக்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இந்த ஆப்ஷன் மூலம் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2002 உள்ள உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் தெரிஞ்சா இதில் டைப் பண்ணிருங்க. இல்லை எனக்கு தெரியாது, இப்போ உள்ள ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் தான் எனக்கு தெரியும்னு சொன்னா இந்த செகண்ட் பாக்ஸை நீங்க அதுல டைப் பண்ணிருங்க. டைப் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு கோடு இருக்கு. இந்த கோடை இதுல டைப் பண்ணிருங்க. நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட் இயர்ல உள்ள, அதாவது பாத்தீங்கன்னா 2002 என்னுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை தான் இதில் நான் டைப் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இல்லை பழைய ஓட்டர் ஐடி கார்டு கிடையாது, இப்போ புதுசாக தான் உங்கள் அம்மா அப்பா உங்கள் தாத்தா பாட்டிக்கு ஓட்டர் ஐடி கார்டு இருந்தால் புது ஓட்டர் ஐடி கார்டை இதில் டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை டைப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்னுடைய லாஸ்ட்டு அந்த எஸ்ஏஆருடைய அந்த ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிட்டேன். உங்களுக்கு 2002 உள்ள ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் தெரியாது, ஏன்னா புது நம்பர் தான் இருக்குன்னு சொன்னால் இதில் நீங்கள் டைப் பண்ணியிருக்கேன். நான் டைப் பண்ணியாச்சு ஆல்ரெடி. இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. இந்த கேப்சாயை இதில் கரெக்டாக டைப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கேப்சாயை டைப் பண்ணியாச்சு. நான் ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் டைப் பண்ணியாச்சு, கேப்சாயை டைப் பண்ணியாச்சு. அதுக்கு கீழே சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கான். கீழே வலது பக்கத்தில் அந்த சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. பாருங்க, கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னா இவங்களுக்கு 2002 உள்ள அந்த எஸ்ஏஆர் டீடைல்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது. பாருங்க, இதே போல தான் உங்களுக்கு ஷோ ஆகும். எஸ்ஏஆர் டீடைல்ஸ் 2002 இருந்தால் கண்டிப்பாக ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், அதுக்கப்புறம் அவங்களுடைய தொகுதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பார்ட் நம்பர் கொடுத்துருக்கு, சீரியல் நம்பர் கொடுத்துருக்கு, அவங்களுடைய நேம் கொடுத்துருக்கு, அவங்களுடைய ரிலேஷன் நேம் கொடுத்துருக்கு, அவங்க ஆனா பண்ணா எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸை பார்த்து இப்போ கொடுத்துருக்க 2025 எஸ்ஏஆர் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மில் நீங்கள் கீழே ஃபில் பண்ணுங்க. இந்த இதை ஈஸியாகவே நீங்கள் செக் பண்ணி, அதாவது பார்த்து ஆன்லைனில் பார்த்து ஈஸியாகவே ஃபில் பண்ணிடுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுறாங்க. எங்கேயுமே நீங்கள் மாற்றி எழுதி கட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. இப்படி நீங்கள் சர்ச் பண்ணி இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. எஸ்ஏஆர் டீட்டெயில்ஸ் இருந்தால் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்களே ஈஸியாகவே செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோல உங்களுடைய சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஏஆர் டீட்டெயில்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு வருதா வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கரெக்டாக நான் ஆன்லைனில் செக் பண்ணும்போது கரெக்டாக வருது எஸ்ஏஆர் டீட்டெயில்ஸ் 2002. உங்களுக்கு நீங்கள் 2002 எஸ்ஏஆர் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துருந்தா மட்டும்தான் வரேன், இல்லைன்னு சொன்னால் வராது. அதனால கவலைப்பட தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.